கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாலை பொழுதிலே மனதார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு வசனங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி ஜெபிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும் என்பதை ஆண்டவர் முதல்ல பக்குவப்படுத்த விரும்புகிறார். அப்போ மெய்ஞானத்தை குறித்து நாம் வாசித்தோம். யாக்கோபு 3:13 மிக அழகாக சொல்லுகிறது, உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால், ஆமென், உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். ஆமென். ஞானம் தருகின்ற பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க இந்த வசனத்தை? விசுவசிக்கிறேன். உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால், ஞானம் தரும் பணிவாலும், ஞானம் என்று சொன்னால் கடவுள், ஞானம் என்று சொன்னால் கடவுள், அது விண்ணகத்திலிருந்து அருளப்பட வேண்டும். ஆண்டவரே அதை வலம் வர செய்கிறார். அல்லேலூயா. அப்போ 14 தெளிவாக சொல்கிறது, உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால், மீண்டும் சொல்கிறேன், உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம். அல்லேலூயா. உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். பசாசு முதல்ல நமக்கு என்ன சொல்லிக் கொடுப்பான்னா, பொய் பேச சொல்லிக் கொடுப்பான். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிட்டோம்னா முதல்ல நம்ம என்ன செய்வோம், ஒரு பொய் பேசிடுவோம். அது பிசாசுடைய வேலை, சாத்தானுடைய வேலை, பகைவனுடைய வேலை. அப்போ நம்முடைய உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் பொறாமை இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் மனக்கசப்பு வேண்டாப்பா, என்னுடைய உள்ளத்தில் கட்சி மனப்பான்மை வேண்டாப்பா. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். எதுக்காக அந்த இரக்கத்தை கேட்கணும் தெரியுமா? எங்களுடைய உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்க வேண்டாம். ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். அல்லேலூயா. இறையிறக்கத்தின் மன்றாட்டு மாலை சொல்வதிலே பல அர்த்தங்கள் உண்டு தேவச்சனமே. உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். உண்மை என்று சொன்னால் வார்த்தை, வார்த்தை என்று சொன்னால் ஆண்டோடைய வார்த்தை, சத்தியம். உண்மையை எதிர்த்து பொய் பேச வேண்டாம். எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒப்பு கொடுக்குறோம்பா. இந்த குழுவில் வந்திருக்கின்ற அநேக பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இப்படி கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் வேண்டாப்பா. இது எங்களுடைய சிறிய குடும்பம் ஆண்டவரே. இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை செபக்குழு ஒரு சிறிய குடும்பம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் எங்களுக்குள்ள பொறாமை வேண்டாப்பா, எங்களுக்குள்ள மனக்கசப்பு வேண்டாப்பா, எங்களுக்குள்ள கட்சி மனப்பான்மை வேண்டாப்பா, நாங்கள் எதை குறித்தும் பெருமை பாராட்ட வேண்டாப்பா என்று சொல்லி இறைவார்த்தையை வைத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
அதனால தான் 15ஆம் வசனம் அழகா சொல்லுகிறது. வாசிக்கலாம் 15ஆம் வசனத்தை. இத்தகைய ஞானம் ஆமென். இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது. அது மனித இயல்பு சார்ந்தது. ஆமென். ஆமென். சகாயமா வாசிங்க. இத்தகைய ஞானம் இத்தகைய ஞானம் விண்ணிலிருந்து வருவது அல்ல, மாறாக மண்ணுலகை சார்ந்தது. அது மனித இயல்பை சார்ந்தது. ஆமென். ஆமென். எத்தகைய ஞானம்? உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் பெருமை பாராட்டுதலும் உண்மையை எதிர்த்து பொய் பேசுதலும். அது எதை குறித்தது? விண்ணிலிருந்து வருவது அல்ல. ஆமென். ஆமென். நீங்க அந்த ஆமேன்னு சொல்லும்போது தான் நீங்க அந்த வார்த்தையை உள்வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஆமென். இத்தகைய ஞானம், எத்தகைய ஞானம்? இந்த உலக ஞானம். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மை பெருமை பாராட்டுதல் உண்மை எதிர்த்து பொய் பேசுதல், இதெல்லாம் உலக ஞானம். ஆமென். உலக ஞானம். அப்போ ஆண்டவர் தருகின்ற ஞானம் என்று சொன்னால், உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவு. அதுதான் விண்ணிலிருந்து வருகின்ற ஞானம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். பணிவு. உனக்குள்ள இந்த பணிவை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறையிறக்கத்தின் ஜெபத்தில் இதை ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஜெபம். ஆண்டவரே, ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டுவதற்குண்டான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்கள் மீதும் இந்த குடும்பங்களின் மீதும் இரக்கமாயிரும் சொல்லி. ஏனென்று சொன்னால், உலக ஞானம் என்ன? விண்ணிலிருந்து வருகின்ற ஞானம் இது அல்ல, அது மண்ணுலகை சார்ந்தது. உள்ளத்தில் பொறாமை மனக்கசப்பு கட்சி மனப்பாடு பொறாமை நான் பெருமை. அதனால தான் பெருமை பாராட்ட விரும்புவர். எதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும்? ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 23-24 வசனம். வாசியுங்கள். ஆமென். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புபவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவராக. ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவரை மகிழ்விக்கின்ற காரியம். அல்லேலூயா. 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 அதுதாங்க ஆண்டவர் இன்னைக்கு மெய்ஞானத்தை குறித்து பேச சொல்கிறாரு. இதை குறித்து பல நாட்களாக பேச ஆரம்பித்தோம். ஆனால் அதை ஏதோ ஒரு வகையில் ஆவியானவர் அதை தடைப்படுத்தினார். ஆனால் இன்னைக்கு அதை குறித்து பேசும்படி இந்த யாக்கோபு எழுதிய திருமுகம் 1 அதிகாரத்தை பார்த்தோம், 2ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். யாக்கோபு எழுதிய முதல் திருமுகத்தில் எழுதிய இந்த திருமுகத்தில் 1 அதிகாரத்தில் பார்த்தோம். நமக்கு வருகின்ற சோதனைகளை குறித்து பார்த்தோம், நம்பிக்கை குறித்து பார்த்தோம், ஞானத்தை குறித்து பார்த்தோம், கடவுளுடைய சோதனை குறித்து பார்த்தோம், இறை வார்த்தையை கேட்டாலும் அதை செயல்படுத்துவது எப்படி என்று பார்த்தோம், ஏழைகளை எப்படி மதிக்க வேண்டும் என்று பார்த்தோம், நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய நற்செயல்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தோம்.
நம்முடைய நாவடக்கம் எப்படி இருப்பது என்பதை நாம் பார்த்தோம். இன்னைக்கு மெய்ஞானத்தை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. 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 நான் பைபிளை 2 தடவை படிச்சுட்டேன், நான் பைபிளை 3 தடவை படிச்சுட்டேன். யாருமே ஒரு தடவை கூட ஒழுங்கா படிக்கல. அல்லேலூயா. 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 வாசித்திருக்கலாம், வாசிப்பது மட்டுமல்ல, அதன் ஒவ்வொரு கமா ஃபுல் ஸ்டாப்பிலையும் அர்த்தம் இருக்கிறது என்பதை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. தியானம் செய்து ஞானம் தரும் பணிவாலும் நன்னடத்தையாலும் அவற்றை காட்டட்டும். தியானம் செய்து பெருமை பாராட்ட விரும்புகிறவர் எதை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும்? ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்ட வேண்டும். ஆமென். நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடும் நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் பேரன்போடு, நல்லா பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் பேரிரக்கம் பேரன்பு காட்டுகிறவர். அடுத்தது நீதியோடு, யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டார், முகம் பார்த்து செயல்பட மாட்டார், ஆள் பார்த்து செயல்பட மாட்டார், பேரன்போடும் நீதியோடும். அடுத்தது நேர்மையோடும். அல்லேலூயா. 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 கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள். இப்போ தெய்வங்கள் எப்படி இருக்கணும்? நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். உயிர். நீதியோடும் நேர்மையோடும். ஆமே. நீதியோடும் நேர்மையோடும் பேரன்போடும். முதல்ல பேரன்பு, அன்பு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நீதியோடு. மூன்றாவது நேர்மையோடு. அன்ற சமயத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த பார்த்த தேவச்சனமே. ஆமென். அதனால தான் 17ஆம் வசனம் அழகா சொல்லுகிறது, விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையான பண்பு என்ன தெரியுங்களா? அதன் தூய்மை, பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அவனுடைய வார்த்தை வெளிப்பாடு கிடைக்காது. பரிசுத்தம் இல்லாமல் உடல் சுத்த வேணும், உடல் சுத்த வேணும், உள்ள சுத்த வேணும், மன சுத்த வேணும். அதனால தான் இறை இறக்கத்தை மன்றாட்டு மாலையில் ஆவியானவர்கிட்ட கேட்டு எல்லாம் இரக்கமாயிரு ஆண்டவரே, எல்லாம் என்னை கழுவி சுத்தப்படுத்துங்கப்பா, சுத்திகரிங்கப்பான்னு அதெல்லாம் முடித்து அப்படியே அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து தான் இறைவார்த்தை வெளிப்பாடு. அல்லேலூயா. நம்ம சாதாரண ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு போயிடுறோம். இறை இறக்கத்தை மன்றாட்டு மாலை ஓட்டம், குதிரை ஓட்டம் ஓடுறோம். என்ன ஸ்பீடு! ஏன் சொல்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது. நான் சொல்கிறதா நீ சொல்கிறதா? ஓடி 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 முடிச்சிடணும். பக்தியோடு சொல்லி பாருங்க. அதனால தான் யாக்கோபு 2:26 சொல்லுது, உயிரில்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கை செத்தது. செயல் இல்லாத நம்பிக்கை என்றனால ஆண்டவர் மேல் உண்மையான நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒப்பு கொடுங்க. குடும்பங்களை ஒப்பு கொடுங்க. குடும்ப தலைவர்களை ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிற பசங்கள்லாம், தன்னுடைய கணவன் வெளிநாட்டில் இருக்கிறான், மனைவி இங்கே. அநேக இடத்துல கணவன் இங்கே இருக்கிறான், மனைவி அங்கே. வெளிநாட்டில் பிள்ளைகள் இங்கே தனியாக இருக்கிறாங்க. அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு உலக போர், உலக சமாதானத்துக்காக அதுதான் மெயின் பார்ட்டு. அந்த யுத்தத்தில் பங்கேற்கின்ற எத்தனை பேர், அதை எதிரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யுத்தம் எல்லாருக்கும் ஒன்று தான். அவனுக்கும் குடும்பக்குள்ள இருக்கிறது, எதிரிக்கும் குடும்பம் இருக்கிறது, எல்லாருக்கும் மனைவிகள் இருக்குது. ஆனால் அந்த பவரில் வந்து அங்கே யுத்தம் பண்ணுறாங்க. அவருடைய ஃபேமிலி இருக்குது, இவருடைய ஃபேமிலி இருக்குது. யாரும் அழிந்து போவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. யாரும் அழிந்து போவது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அப்போ அவர்களுக்காக அந்த இரக்கத்தின் ஜெபத்தில் ஒப்பு கொடுக்கணும். எங்கள் மீதும் முழு உலகின் மீதுன்ற பார்த்து முழு உலகின் மீது வரும்பொழுது
எல்லாரும் வந்துடுவாங்க. அல்லேலூயா. Hallelujah. அந்த உலகின் மீதுன்னு சொல்லும்போது அந்த வெளிநாட்டில் வேலை செய்கிற பசங்களை நினச்சி பாருங்க. அம்மா இங்கே வீட்டில் கஷ்டப்படுறா, கடன் பட்டு இருக்கிறா, ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும், மாதம் வேணும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை வேணும், 20,000 30,000 50,000 வேணும். அந்த பையன் அங்கேருந்து அனுப்பணும். அப்போ நீ அந்த பையனுக்காக எந்த அளவுக்கு நீ ஆண்டவர் சமூகத்தில் தாங்கி ஜெபிக்கணும். அவனுக்கு மட்டுமில்லை, அவனை போல எத்தனை பிள்ளைங்க இங்கே இருக்கிறாங்க. அவனுடைய செக் மட்டும் என்னோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. அந்த ஆத்மாவுக்காக, அந்த மகனுக்காக, அந்த மகளுக்காக ஜெபிக்கணும் என்பார்களே. அதுதான் மெய்ஞானம். அதுதான் மெய்ஞானம். அவங்களுக்கு மற்றவர்களுக்காக ஊராம் பிள்ளை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளர்த்தணும். அல்லேலூயா. பழமொழி. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது அந்த பரிந்துரை ஜெபக்குழு, இடைவிடா சகாயமாத பரிந்துரை ஜெபக்குழு. அல்லேலூயா. மற்றவர்களுக்காக, ஒருவர் மற்றவர்களுக்காக. நேற்று தியான மையத்தில் 2 சகோதரிகளை சந்தித்தேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு ப்ராப்ளம். அந்த மகளுடைய கண்ணீர், அந்த மகளுடைய வேதனை, அவள் பட்ட கண்ணீர், அவள் விடுகின்ற கண்ணீர், அந்த கண்ணீரை பார்த்ததும் அந்த கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது ஃபாதர் அங்கே ஜெபிக்கிறாரு, நாங்கள் நிற்கிறேன். என்னை அறியாமல் அந்த குழந்தைக்காக ஜெபிக்க என் வாயிலிருந்து ஸ்துதி வந்துடுச்சு. அல்லேலூயா. ஃபாதர் ஜெபிக்கிறாரு, எல்லாருக்கும் ஆயில் பிளஸிங் பண்ணுறாரு. அவர் ஜெபிக்க என்ன அறியாமல் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த ஜெபம் வல்லமையுள்ள ஜெபமாக மாறுது. அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதம் அந்த குழந்தைகளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆண்டவர் அப்படி பிரசன்னத்தில் ஒருத்தர் இங்கே பரிந்துரை ஜெபம், குருவானவர் அங்கே ஜெபிக்கிறார். அந்த குருவானவரோடு சேர்ந்து அவருடைய ஊழியக்காரனும் இங்கிருந்து அந்த பரிந்துரை ஜெபம் செய்யும் பொழுது விண்ணகத்தில் அந்த ஜெபங்கள் உடனே கேட்கப்பட்டு, இன்றைக்கி அந்த பிள்ளையோட நான் பேசினேன். அந்த பிள்ளை சொன்னால், என் உடம்பு எவ்வளோ நல்லா இருக்கு பிரதர், என் உடம்பு நல்லா இருக்கு பிரதர், நல்லா சாப்பிட்டியாம்மா, நல்லா தூங்கினியா, நல்லா இருக்கேன் பிரதர், நல்லா இருமா, நீ கவலைப்படாதம்மா, நீ ஆண்டவர் சமயத்தில் உட்காருமான்னு சொல்லு. ஆண்டவர் சமயத்தில் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் என்ன, ஆரே தெய்வங்கள். அப்போ தெய்வங்கள் நீங்களும் நானும். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தையை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளை ஜெபிக்கும் பொழுது நீங்கள் தெய்வனுடைய சன்னிதானத்தில் தான் அவங்களுக்கு பிளஸிங்கை கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஒருத்தருக்கு பிளஸ் பண்ணும்போது, ஏனென்றால் ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் நானும். ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஒருத்தர் மேலே கை வச்சு ஜெபிக்கும் பொழுது அந்த ஆண்டோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. அவங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கணும். அந்த பவர் நம்மகிட்ட இருக்கு. இறை வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த பவர். ஹல்லேலூயா. இறை வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். அதனால தான் யோவான் 10:35 பை ஹார்ட் பண்ணிடுங்க. வாசிக்கலாம் மீண்டும் ஒரு முறை. யோவான் 10:35. கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. ஆமென். கடவுளின் வார்த்தையை பெற்றுக் கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். கடவுளுடைய வார்த்தை என்றும் அழியாது. அப்படி என்று சொன்னால் யோவானும் பேதுருவும் தொழுகை கூடத்தில் போறாங்க. அங்கே ஒரு பிச்சைக்காரன் 38 வருஷமா உட்கார்ந்துருக்கிறான். அந்த பிச்சைக்காரன் அவங்க யோவானும் பேதுரும் பையை பார்க்குறான், கையை பார்க்குறான், ஏதாவது கொடுப்பாங்களான்னு அப்படியே பார்க்குறான், கையேந்துறான். அங்கே நடந்தது என்ன? பேதுரு யோவானும் அந்த பிச்சைக்காரனை பார்த்து சொல்லுவார், என்னிடத்தில் பொன்னோ பொருளோ ஒன்றுமில்லை, என்னிடத்திலே பொன்னோ பொருளோ ஒன்றுமில்லை, ஆனால் நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள். அல்லேலூயா. பேதுரும் யோவானும் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையினால் அபிஷேகம் செய்யும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும்.
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம். அதனாலதான் விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையான பண்பு அதன் தூய்மை. அதனாலதான் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க, அடி வயிற்றிலிருந்து வரணுங்க சத்தம், அப்படியே பாடணுங்க ஜபத்தை. அப்படியே அந்த இறை இறக்கத்தின் மன்றாட்டு மாலை நீங்கள் சொல்லும்போது தயவு செய்து குதிரை ஓட்ட ஓடாதீங்க, தயவு செய்து குதிரை ஓட்ட ஓடாதீங்க. பொறுமையாக சொல்லுங்க, 10 மணி சொல்லுங்க, அது போதும். ஒரு 10 தடவை பாட்டாக பாடுங்க, அது போதும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையான பண்பு அதன் தூய்மை. பரிசுத்த ஆவியானவருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். அவருக்கு துயரம் வருவிச்சுட்டு நம்மளால நிம்மதியாக இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையான பண்பு அதன் தூய்மை. மேலும் அந்த தூய்மை என்ன நாடும்? அது அமைதியை நாடும். முதல்ல விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையான பண்பு என்ன? தூய்மை, பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் என்ன? நமக்குள்ள அந்த பரிசுத்தம் இருந்துச்சுன்னு சொன்னா அது எதை நாடுமா? அமைதியை நாடும். நம்ம குடும்பங்கள்ல ஏன் சண்டை சச்சரவு? ஏன் அமைதி இல்லை? ஏங்க பிரச்சனை? ஜபம் நடக்க சொல்றான், சாத்தான் வந்துருச்சு பிரதர், அனுபவிக்கிற. ஆனால் என்ன, ஏண்டப்பட்ட அடி பத்தாதா? அதான் நீ காலையில் ஆண்டவர் சொன்னார், ஏசையா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவி கொடு, ஆண்டவர் திருவாய் பிளந்தருள்கின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். ஆமென். காலை தன் ஆமென். விண்வெளி ஆண்டவருடைய புலம்பல் பாருங்க. தெய்வங்களே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, விண்வெளியே கேள், மண்ணுலகே செவி கொடு, ஆண்டவர் திருவாய் மலர்ந்தருளுகின்றார். பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராய் கிளர்ந்தெழுந்தார்கள். பிள்ளைகளை வளர்த்தேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை வளர்த்தேன், ஊட்டி வளர்த்தேன். மியூட் போடுங்க ரெஜினா. பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், வார்த்தையை சொல்லி வளர்த்தேன், சொல்லி கொடுத்து வளர்த்தேன். அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்தெழுத தெய்வங்கள் என்று சொன்னேன், எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். அதனால அவருடைய வேதனை இருந்த வார்த்தை என்ன தெரியுமா? 3ஆம் வசனம், காளை தன் உண்மையாளனை அறிந்து கொள்கின்றது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ரவேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஆமென். எவ்வளவு தெய்வங்கள் என்றேனே, என்னுடைய வார்த்தையை அனுப்பி உனக்கு சுகம் கொடுத்தேனே, என்னுடைய வார்த்தையை அனுப்பி உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை தீர்த்தனே, என் வார்த்தையை அனுப்பி உன்னுடைய நோயிலிருந்து விடுதலை கொடுத்தனே, என் வார்த்தையை அனுப்பி உனக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்தனே, குழந்தை பாக்கியத்தை கொடுத்தனே, உனக்கு வீட்டில் சுகத்தை கொடுத்தனே, சொத்தை கொடுத்தனே, சுகத்தை கொடுத்தனே, வீடை கொடுத்தனே, நீ ஆசைப்பட்ட மாதிரி உனக்கு வேற வீடையும் கொடுத்தனே, எல்லாம் கொடுத்தனே. காளை விலங்குகள் உடமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடுறதை தெரிஞ்சு. ஆனால் என் ஜனமே, என் ஜனமே, என் தேவ ஜனமே, தெய்வங்களே, இயேசு கிறிஸ்துவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னை அறிந்து கொள்ளவில்லை.
என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. எவ்வளவு வேதனை! இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே, காளை தன் உடமையாளனை அறிந்து கொள்கிறது, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கிறது. ஆனால் நாங்களோ உம்மை மறந்தோம் ஆண்டவரே. உம்மை அறிந்து கொள்வதிலும் புரிந்து கொள்வதிலும் நாங்கள் விட்டு விலகி சென்றோம். உம்மை புரிந்து கொள்ளாத நேரத்திற்காக, உம்மை விட்டு பிரிந்த நேரத்திற்காக, உம்மை மறுதலித்த நேரத்திற்காக, உம்மை அவமானப்படுத்திய நேரத்திற்காக, உடைய பாடுகளை பார்த்து அவருடைய பாடுகளின் நிமித்தமாவது அந்த இரத்தத்தை பார், 5 காயங்களை பார், கைகளில் ஆணி, 2 கைகளிலுமே ஆணி, கால்களில் ஆணி, விழாவில் ஈட்டியால் குத்துகிறார்கள். இந்த வேதனை உனக்கு தெரியாதா? அப்ப இறையிறக்கத்தின் மன்றாட்டு மலை இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து கவலை உனக்கு வராதா? சும்மா வாயோட்டமா இறையிறக்கத்தை மன்றாட்டு மாலை சொல்லுவியா? இல்ல அந்த காயங்களை நினைத்து சொல்லுவியா? காயங்களை இந்த தவ காலத்தில் இந்த காயங்களை அடிக்கடி தியானிக்கிறோமே. தவ காலத்தில் மட்டும் அல்ல தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இரத்த கோட்டைக்குள்ள அவருடைய பாடுகளை சாணிங்க. ஒவ்வொரு நாளும் இறையிறக்கத்தின் மன்றாட்டு மாலையில் அவருடைய பாடுகளை தியானிங்க. ஆண்டவரே, உம்முடைய வலது கரத்தின் காயமே, வலது கரத்தின் காயமேன்னு சொல்லி வேதனையோடு அப்படியே இடது கரத்தின் காயமே, வலது பாத காயமே, இடது பாத காயமே, விழாவை குறித்து திருவிழாவிலிருந்து வழிந்தோடிய ரத்தமே, தண்ணீரே, உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவ மாட்டவரே. உடைய திரு ரத்த கோட்டைக்குள்ளே எங்களை மூழ்க வைக்க மாட்டவரே. உடைய காயங்களினால் நாங்கள் குணமடைகிறோம். இதை உணராமல் இருந்த வேலைக்காக, தருணங்களுக்காக உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம். எங்கள் மீதும், எங்கள் குடும்பங்கள் மீதும், உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே. உம்மை விட்டு பிரிந்து போனவர்கள், உம்மை விட்டு பிரிந்து போனவர்கள், பிரிந்து போன சபையினர், இயேசுவின் பிள்ளைகள், பிரிந்து போன சபைகள் எல்லாரையும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குழுவில் வந்திருக்கின்ற வர முடியாத, கேட்க முடியாத, சாக்க போக்கு சொல்லி அங்கும் இங்கும் அலைந்து திரிகின்ற பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. அவனுடைய வார்த்தையை வாசிக்க முடியாம வெறுப்பு வைராக்கியத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருக்கின்ற பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. அதில் ஒரு கழுவுங்க ஆண்டவரே. உடைய இரத்தத்தினால் அதை சுத்திகரியும் ஆண்டவரே. ஒரு துளி ரத்தம், ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. இந்த ரத்தம், இயேசுவின் ரத்தம், இந்த பாடுகளின் ஹோலி வீக் ஸ்டார்ட் ஆகுது நாளையிலிருந்து. நாளைக்கு குருத்தோலை ஞாயிறு. இயேசு கிறிஸ்து குருத்தோலை ஏந்தி மக்கள் வர்றாங்க. கழுதை குட்டி மேலே ஏறி வருவார். ஆண்டவரே, என்ன அந்த கழுதை குட்டியா ஏற்றுக்குங்கப்பான்னு சொல்லி தாழ்ச்சியோடு, நான் அந்த கழுதை குட்டியா மாறணும் ஆண்டவரே. நான் கட்டப்பட்டிருக்கிறேன், நான் கட்டப்பட்டிருக்கிறேன் அப்பா. என்னை அவிழ்த்து விடும், அவிழ்த்து கொண்டு போக ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமானால் உங்களுடைய ஒரு வார்த்தை அனுப்புங்க.
கட்டப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னை அவிழ்த்து கொண்டு போகும்படி கட்டளையிடுவீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி கட்டப்பட்ட கழுதையாக இருக்கிறேன் ஆண்டவரே. கட்டுகளை அவிழ்ப்பவரே, தடைகளை உடைப்பவரே, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை எடுத்து காத்து தினம் நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. மெய்ஞானத்திற்காக ஜெபிப்போம். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையான பண்பு அதன் தூய்மை, பரிசுத்தம். தேவ சமூகத்திலே பரிசுத்தம். தெய்வங்கள் என்ற பெயரை நமக்கு கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள் என்ற பெயரை சூட்டி இருக்கிறார். தெய்வங்கள் எப்படி நடக்க வேண்டும்? தெய்வம் அன்பு, அன்பு பரிமாற்றம், அன்பு பொறாமைப்படாது, அன்பு வெறுப்பு வைராக்கியம் காட்டாது, அன்பு மனக்கசப்பை காட்டாது, கட்சி மனப்பான்மை காட்டாது, உள்ளத்தில் பொறாமை வெறுப்பு வைராக்கியத்தை காட்டாது. அன்பை குறித்து குறிந்திருக்கிறது திருமுகத்திலே வாசித்து பாருங்கள். அன்பை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது 13ஆம் அதிகாரத்திலே. எனக்கு அன்பார்ந்த தேவச்சனமே, விண்ணில் இருந்து வரும் ஞானத்தின் தலையான பண்பு அது தூய்மை, அன்பு. அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மை உடையது. இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடம் அற்றது. அதனால தான் 18ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். 18ஆம் வசனம். விதைத்த அமைதி விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. ஆமென். இந்த ஒரு வசனத்திலேயே 2 மணி நேரம் மெசேஜ் கொடுக்கலாம். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த விதை. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த விதை உள்ளத்துல விதைக்கப்படணும். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதை. அந்த அமைதி நமக்குள்ள இருக்கா? இல்லையே. 1000 தடவை இறையிறக்கத்து மன்றாட்டு மேல சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒரு தடவை சொல்லு. இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதை. அமைதி என்னும் விதைத்தை நீ எதை விதைக்கிறியோ அதெல்லாம் உன் வீட்டில் நீ அமைதி என்னும் விதையை விதைச்சினா உன் குடும்பம் அமைதியாக இருக்கும். சண்டை என்ற விதையை விதைச்சினா சண்டை தான். அதனால தான் சண்டைக்கு தான் சர்ச்சுக்கு போயிடுவேன். சண்டை மட்டும் நான் கரெக்டாக போயிடுவேன். சண்டை மட்டும் போனீங்கன்னா வீட்டில் சண்டை மட்டும் தான் வரும். அணு தினமும் அவருடைய சமூகத்தில் நீ உண்மையோடு நேர்மையோடு அவருடைய வார்த்தையை தியானிச்சுட்டே இரு. திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் வெளிப்பாடை கொடுப்பார். அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதை. அமைதி என்னும் விதை அது என்ன கொடுக்குமா? நீதி என்னும் கனி. அல்லேலூயா. அமைதி என்னும் விதை விதைக்கும் பொழுது அங்கே நீதி, குடும்பத்திலே சமாதானம், எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜ். அதான் மறந்து போயிடக்கூடாது. அமைதி என்னும் விதை. அதனால தான் விதை ஓமையிலே பார்க்கிறோம். விதைப்பவருடைய உதவியில் விதை இறை வார்த்தை. அது கடவுள் தான் விதைக்கிறார். அல்லேலூயா. இந்த விதை விதைக்கப்படணும். இறை வார்த்தை உள்ளத்தில் விதைக்கப்படணும். அதனால தான் இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் தெய்வங்கள் என்ற சிந்தனையோடு கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.